தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மார்ட்ல இருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியா மார்ட் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியா மார்ட்லேருந்து கிளைண்ட் அக்விசிஷன் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தாங்க இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 வேக்கன்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் 3ஐயும் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. சேலரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்தியா மார்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல்ட் சேல்ஸ்லேயோ இல்லை எம்பிஏ முடித்த ஃப்ரெஷரோ இல்லை பிஇ பிடெக் முடித்த ஃப்ரெஷரோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மினிமம் நீங்கள் 10th 63%, 12th அண்ட் உங்களோட டிகிரியில் 50% வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது. B2B சேல்ஸில் தான் ஜாப் ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 3,24,000 4 லட்ச ரூபா வரைக்கும் இயர்லி கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் வந்து 28,000 அதிகபட்சமாக 33,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது கூட உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் மந்த்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ் பொறுத்தளவுக்கு வீக்லி சேலரியும் கொடுக்குறாங்க. வீக்லி இன்சென்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் அவங்க காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் கொடுக்குறாங்க, மெடிக்ளைம் பாலிசி கொடுக்குறாங்க, குரூப் மெடிக்ளைம் பாலிசி உங்களுக்கு அடிஷ்னலாக ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் தாங்க, பெர்மனன்ட் ரோலில் தான் எடுக்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கீ ஸ்கில்ஸ் என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அக்விசிஷனு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபீல்ட் சேல்ஸ்க்காக அவங்கள எடுக்கிறாங்க. ஜாபும் நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாக்ரியில் தான் ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் நாக்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணனா ரிஜிஸ்டர் டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாகின் டு அப்ளை கொடுத்து இதுக்கு லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாக்ரியில் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், இந்த 2 டெசிக்னேஷன்லேயுமே போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டும், ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஜாப் ரோலுக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ரோவேட்டாக இல்லாமல் நல்லா பேசுவீங்க, சேல்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த சேல்ஸ் வேணால் பண்ணியிருந்துருக்கலாம், பட் உங்களுக்கு சேல்ஸில் இன்ட்ரெஸ்ட்டோ நாலேஜோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இந்தியா மார்ட் ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேல்ஸில் போயிருந்தாலும் நீங்கள் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா மார்ட்டில் ஒர்க் பண்ண ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா மார்ட்டில் ஒர்க் பண்ண நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் வந்து 6 மாதத்தில் சேஞ்ச் ஆகிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாக்ரியோட லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அவங்க அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து மொத்தம் 34 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னால அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உடனே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்பை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளைவும் பண்ணுறேன்.